ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. வெளிப்பாடு வேண்டும். ஒரு விஞ்ஞானி எதையாவது புதியதாக கண்டுபிடிக்காவிட்டால் அவனுடைய விஞ்ஞானி என்ற நிலை செத்துவிடும். ஒரு வியாபாரி ஏதாவது லாபத்தை ஈட்டாவிட்டால் வியாபாரி என்ற அவனுடைய நிலை செத்துவிடும். ஒரு கதாசிரியன் ஏதாவது கதை கருவை பெற முடியாவிட்டால் அவனுடைய கதாசிரியன் என்ற நிலை செத்துவிடும். அதுபோல ஒரு விசுவாசி அவ்வப்போது தெய்வீக வெளிப்பாடுகளையும் தெய்வீக உணர்வுகளையும் தனக்குள் பெறாவிட்டால் விசுவாசி என்ற நிலையில் அவன் மரித்து போய்விடுவான். ஆராதனை, ஜபம், வேத வாசிப்பு என பல ஆவிக்குரிய விஷயங்களில் நாம் ஈடுபட்டிருந்தால் கூட நம்முடைய விசுவாச நிலை செத்து விடுகின்ற வாய்ப்பு உண்டு. நாம் ஆவிக்குரியவர்கள் என்றால் நாம் நமக்குள் தேவனுடைய வெளிப்பாடுகளையும் உணர்த்துதல்களையும் தேவ அறிவின் அனுபவங்களையும் அவ்வப்போது பெற்றுக்கொள்வதன் மூலம்தான் ஆவிக்குரிய நிலையில் பிழைத்திருக்க முடியும். அவைகள்தான் நாம் தேவனோடு இருப்பதையும் தேவன் நம்மோடு இருப்பதையும் நமக்குள் உறுதிப்படுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை தொடர்ந்து செல்ல வைக்கிறது. அவைகள்தான் நாம் தனித்து நிற்பது போன்ற நேரங்களிலும் வறட்சி அடைந்தது போன்ற வேளைகளிலும் பிற தாங்குதல்களை உணர முடியாத சூழ்நிலைகளிலும் நம்மை உயிர்ப்பித்து உற்சாகமூட்டுகின்றன. கர்த்தர் தம்மை நமக்குள் வெளிப்படுத்துகின்றார் என்பது வேதம் தெளிவாக கூறும் உண்மை. அந்த வெளிப்பாடுகள் நமக்குள் இல்லாவிடில் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார் என்ற விசுவாசத்தை உயிருடன் இருக்க செய்ய முடியாது. இந்த வெளிப்பாடு உணர்வும் என்பது தரிசனங்கள், சொப்பனங்கள், தீர்க்க தரிசனங்கள் போன்றவற்றால் வருகின்றவைகள் அல்ல. இவைகள் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆத்துமாவில் செய்கின்ற கிரியைகளாகும். பெரும்பாலும் அவைகள் தேவனுடைய வார்த்தைகள் உள்ளத்தில் ஊடுருதல், சத்தியத்தின் ஒரு ஒளிக்கதிர் இதயத்தில் பாய்தல், ஒரு புதிய தெய்வீக உண்மை உள்ளத்தில் வெளிப்படுதல், புரிந்து கொள்ள இயலாத ஒரு பெரிய சமாதானம் உள்மனதில் பரவுதல் போன்றவை வழியாகவே நிகழும். இது எங்கோ நிகழ்கின்ற ஒரு விசேஷ அனுபவம் அல்ல. கர்த்தரை நம் மனம் தொடர்ந்து வாஞ்சித்து தேடும் போது அவ்வப்போது நமக்குள் உணரப்பட வேண்டிய சாதாரண அனுபவங்களை சிந்தனைக்கு இதோ இறைவன் என்று நீ காண்பிக்க முடியாது, ஆனால் உன்னிடம் இறைவனை ஒரு சிலருக்காவது காண்பிக்க முடியும். இதோ இறைவன் என்று நீ காண்பிக்க முடியாது, ஆனால் உன்னிடம் இறைவனை ஒரு சிலருக்காவது காண்பிக்க முடியும்.